இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், 24 ஹவர்ஸ் போயிட்டு இருக்கிற விஷயங்கள் சொல்லி நம்ம ரெண்டையும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நேற்றுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்துச்சு. இன்னைக்கு கேப்டன்சி, அவருடைய முதல் நாள் கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் நம்ம. ஏன்னா பிரவீன்ராஜ் அவருடைய மனைவி அவங்க இன்ஸ்டால ரொம்ப என்ன சொல்றது மகிழ்ச்சியா இருந்தாங்க. பட் அந்த மகிழ்ச்சிக்கு என்ன சொல்றது பேர் கொடுக்குற நல்ல பேர் வாங்கி கொடுக்குற ஒரு கேப்டன்சி தானா அப்படிங்கறதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ நான் உங்க ஹரிஷ் நம்ம கூட அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பிரியா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கமெண்ட்ஸுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலரா நமக்கு வந்துட்டு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கிற ஃப்ராஸ்டி அவர்கள் போட்டிருக்காரு, சூப்பர் ரெவ்யூ. எஸ் பிரியா, ஐ அக்ரி வித் யூ. தீபக் இஸ் அ ஹை ஆட்டிடியூட் பர்சன் சொல்லியிருக்காரு. இது ஹரிஷ்க்கு தான் சார் புரியல, நமக்கெல்லாம் புரியுது. அது என்ன பர்சனல் வேற, பர்சனலா பழகுற பழக்கம் இருக்கு. பட் உள்ள அவங்க கேம் எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு மஞ்சு போட்டிருக்காங்க, ஹாய் மேம், சூப்பர் ரெவ்யூ. ஆஃப்டர் லாங் பேக் பிக் பாஸ் வித் யோர் ரெவ்யூ, நைஸ் காம்போ. மஞ்சுளா அப்படின்னுட்டு என்ன வேற ஐடியில வந்திருக்காங்க. ஸோ அதனால மஞ்சுளான்றத ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க. எஸ் சீசன் 8 டைம் ஃபேன் நவ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு போட்டிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஹரிஷ் சார் வாய்ஸ் மட்டும் கிளியரா இல்ல, செக் பண்ணிடுங்க மேம் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஹரிஷ், இது கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வாசுகின்னு சொல்லிட்டுன்னு அவங்களும் வந்துட்டு லாஸ்ட் சீசன்ல இருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சார் மேம், உங்க வீடியோஸ் எல்லாமே வெரி நைஸ். உங்க சேனல்ல பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் ப்ரொமோஷன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது எங்க மேனேஜ்மெண்ட் சைட தான் கேட்கணும் மேம், எங்களுக்கு தெரியாது அதை பத்தி. இது வேணா கமெண்ட்டை வேணா நாங்க பாஸ் பண்றோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ வில் கோ டு த ஷோ ஹரிஷ். எனக்கு ஃபர்ஸ்ட் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பிரவீன்ராஜோட ஒய்ஃப் போட்ட ட்வீட் எல்லாம் அவங்க வந்துட்டு ஆக்சுவலி பிரவீன்ராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினப்பவே, அந்த இன்ட்ரோ கொடுக்குறப்ப ஸ்டேஜ் ஏறினப்பவே வந்துட்டு ரெண்டு பேருமே என்னமோ ஃபேக்கா இருந்த மாதிரி என்னோட ஒப்பீனியன். நான் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லல, என்னோட பார்வைக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விஜய் சேதுபதியே ஒரு வார்த்தை கேட்டார், நீங்க வீட்டுல கூட இப்படிதான் இருப்பீங்களா, இப்படிதான் பேசிப்பீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி இல்ல. we have come to a show, என்ன சொல்றது, இங்க வந்துட்டு நல்லா பிரிட்டன் பண்ணி ஃபேக்கா இருக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்தாங்க, பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர் ட்வீட்டா என்ன போட்டிருக்காங்க, என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா பிரவீன்ராஜ் வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, என் ஒய்ஃபை நான் அடிச்சிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்வீட் எல்லாம் முடியுமான்றதுல இருக்கும். என்னோட தலை இந்த பிக் பாஸ் வீட்டினுடைய தலைன்னு பெருமையா போட்டிருக்காங்க. பட் கேப்டன்சி வயசுன்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல. நீங்க பேசுங்க. அதுதான் கம்ருதீன் வந்துட்டு அது எப்பவுமே சொதப்புற ஆளு. ஆஸ் யூஷுவல் பேசுறப்ப டா போட்டு பேசினோன்னா தலை அப்படின்றது, இதுதான் தலகனோன்றத நாங்க சொல்றோம். நீ தலை தான், உனக்கான ரூம் கொடுத்துருக்காங்க, உனக்கான அந்த டெசிக்னேஷன் கொடுத்துரு, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனா நீ சொல்ற பாரு, நான் தலை, இதே தான் வந்துட்டு துஷார் பண்ணிட்டு இருந்தான். நான் தலை நான் தலை நான் தலைன்னுட்டுன்னு அவன் சாஃப்ட் வாய்ஸ்ல பண்ணிட்டு இருந்தான். இவர் வந்துட்டு மிலிட்டரி வாய்ஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இருக்கிறத விட ஓகே, அது அந்த கேப்டன்சி பொறுப்பு வந்ததுனால வரலாம். பட் பேச தெரியல, ஒரு கேப்டனா ஒரு விஷயத்த பேச தெரியல அவருக்கு. அதுதான் சொல்ற இவருக்கு பிரவீன்ராஜ். ஏன்னா இல்ல பார்வதி ஒரு விஷயம் கேக்குறாங்க, நீங்க மிலிட்ரி இது மாதிரி கேம்ப் மாதிரி தான் நீங்க ரன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொன்னா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருது. ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமான்னு சொல்லாம நான் கேப்டன், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், இல்லைன்னா நீங்க இருக்க வேணாம், இங்க இருக்க வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்க போறதுன்னா போகலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆமான்னு சொல்றதுல என்ன இருக்கு? ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஆக்சுவலா பார்வதி ஒரு வார்த்தை கிடைச்சு அந்த வார்த்தையை வச்சு சண்டையை பெருசாக்குறதுல பெரிய ஆளு. ஆமா, அது தெரிஞ்சும் நீங்க அந்த ஸ்பேஸ் பார்வதிக்கு நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க கேப்டன்சி பொறுப்புக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அதேதான் நான் சொல்றேன். இது பேச தெரியாம இல்ல, பார்வதிக்கு நான் என்னத்த ரிப்ளை பண்ணோம். இப்ப பார்வதி கேட்ட கேள்வி ஒண்ணு, இவர் அது கொடுக்குற பதில் ஒண்ணு. இல்ல அதுதான் சொல்றேன். பார்வதி ஃப்ரம் த பிகினிங் அந்த ஒரே விஷயத்துலதான் இருக்காங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்கன்னா அவ்வளவுதான்.
போன சீசன்ல எப்படி இருந்தாங்க, போன இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் எப்படி ஹவுஸை பார்த்துக்கிட்டாங்க, துஷார் எப்படி கேப்டன்சியா இருந்தப்போ ஹவுஸை பார்த்துக்கிட்டாரு, அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த டா இஷ்யூ வந்தது. டா அதுக்குள்ள அது ஒரு கிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் அப்பவும் பார்வதி அதேல தான் இருக்குது, அதே விஷயத்துல தான் இருக்காங்க. ஆமாவா அதுதான். சொன்னாங்கன்னா அப்பவும் மறுபடியும் போன சீசன் போன கேப்டன் அதுன்னு சுத்தி 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 கடைசியா ஆமா அப்படிதான் பண்ணுவோம் நாங்க, நான் கேப்டன் நான் சொல்றதான் கேட்கணும் நீங்க, இல்லைன்னா நீ இங்க இருக்க வேணாம், நீ அது உங்களுடைய விருப்பம் அப்படி இப்படின்னு என்ன வளரி கடைசியில அவரா கிளம்பி போயிட்டாரு அந்த பக்கம். அதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நடந்தது. கம்ருதீனும் வினோதும் வந்து பேசுறாங்க. ஏன் எனக்கு குடுக்கல? நான் கேட்டேன் இல்ல, நான் சூப்பர் டீலக்ஸ் போறேன்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னு எல்லாம் சொல்றப்ப வந்து ஹி இஸ் நாட் ஹேவிங் ப்ராப்பர் ரிப்ளை. இவர் வந்துட்டு பயாஸ்டா கனிக்கு கொடுத்துட்டாரு. அது வேற விஷயம். இப்ப என்னன்னா வந்துட்டு இதை சமாளிக்கணும். இப்போ என் இஷ்டம் நான் கொடுத்தேன்னுட்டுன்னு சொல்லிட்டு போ. எதுக்கு உட்காந்து மழுப்பிட்டு உட்காந்துட்டு நேத்தே இருக்கீங்கன்றது. இதேதான் நடந்தது. நேத்து வந்து வியன்னா ஃபுட் இல்ல கிராசரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிராசரியை பத்தி பிக் பாஸ் சொல்லிடுங்க, ரெண்டு மூணு ம். தடவை நீங்க கண்டினியூஸா சொன்னாதான் வந்து பிக் பாஸ் அங்க இருந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பதான் அங்க இருந்து கொஞ்சம் வேகமாவது நம்மளுக்கு கிராசரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ இருங்க நான் சொல்லிட்டேன் இருங்க இருங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு மத்த ஆளுங்களோட. அனியோட துணி முக்கியமா இல்ல இங்க சாப்பாடு முக்கியமா, இத்தனை பேரோட சாப்பாடு முக்கியமான்றது தெரியல. வியானா ரொம்ப அழகா அத பார்வதி கூட உட்கார்ந்து நல்லா பேசினாங்க. அது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது எல்லாருமே அந்த முகத்துக்கு நேரா தான் சொன்னாங்க. அவர் ஒரு ஹாஃப் டைம் எடுத்து பேசினாரு, நீங்க ஒரு ஹாஃப் டைம் எடுத்து பேசுனீங்க, அவங்க கனி ஒரு ஹாஃப் அவங்க ஸ்டைல்ல பேசுறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு இவர் வந்துட்டு எல்லாரையும் குரூப்பா கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு இவர் ஒரு ஹாஃப் லெக்சர் எடுக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களோட பிரச்சனைய பார்க்கணுமா இல்ல வீட்டோட பிரச்சனைய பார்க்கணுமா? இஸ் அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் பேசினாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த விளக்கங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வியனா பேசுனதும் பார்வதி பேசுனதும். சோ இது பார்வதி வந்துட்டு அந்த அளவுக்கு இது பண்ணி பார்வதி கிட்ட வந்துட்டு அவ்வளோ ட்ரிகர் பண்ணி என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதிய ப்ரொமோட் பண்றாங்களோ எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் இல்ல இருக்கு. ஏன்னா பார்வதி பார்வதி வந்து பார்வதியை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே நபர் கனி மட்டும்தான், வேற யாரும் பார்வதியை டார்கெட் பண்ணல. கனி என்ன பண்றாங்களோ அதைத்தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க மத்த எல்லாரும். ம், ம். ஏன்னா அவங்க கனி ஒரு குரூப் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரியுது. அவங்க வந்து யாரை டார்கெட் பண்ணணும் எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு குரூப் சேர்த்துட்டாங்க. நான் என்ன பண்றேனோ நீங்களும் அதே பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு கட் காப்பி பேஸ்ட் மெத்தடா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. இப்ப அதுதான் வந்து அதுதான். பார்வதி ஒரு வார்த்தை கிடைச்சாலும் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு 4-5 பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளு. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயத்த ஆமான்னு ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். நீங்க வந்து தேவையில்லாத கண்ணன் கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி, அதை வந்து கண்டிப்பா. வாண்டடா கொடுக்குறாரு, வாண்டடா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னு தெரியல. கேப்டன் அதுதான். நீங்க வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது ஒரு கேப்டனா. பட் நீங்க வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த கேப்டன்சி பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதியான நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா பார்வதி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனையை சுத்தி இன்னொரு 5-6 பிரச்சனைகள் சேர்ந்து வரும். கண்டிப்பா நீங்க ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ள அந்த 5-6 பிரச்சனை உங்களை சுத்திடும். வந்துடும். ஆமா. ஸோ உங்களால இடியாப்ப வந்து சிக்கல் மாதிரி இந்த ஆயிடும் அது. பிரச்சனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. இதுதான் வந்து துஷாருக்கு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. துஷார் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஸ்பேஸ் கொடுத்து 5-6 பிரச்சனை வரிசையா அவர் சுத்தி வந்துச்சு. எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல அவரோட கடைசியில. கனி ஓரளவு ஏதோ ஹேண்டில் பண்றேங்கிற பேர்ல லெக்சர் எடுத்துட்டு போனாங்களே தவிர அவங்களாலையும் பெருசா ஹேண்டில் பண்ண முடியல. கனி பேசுறதெல்லாம் ஜென்யூனே இல்ல. எனக்கு இல்ல தெரிஞ்சே அவங்க லெக்சர் வந்துட்டு எடுக்கிறாங்க, லெக்சர் எடுக்கிறாங்க. ஆ லெக்சர் எடுக்கிறதெல்லாம் யாரும் உட்காந்து பாப்பா? இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு கவர்ல போட்டுட்டு இந்த திங்ஸ் எடுத்துட்டு வந்து அங்க குடு. அதுவே வந்துட்டு கமாண்டிங் தான். அதை நீ செய்திருக்கலாம் தாராளமா. அது எப்படி உன்னோட துணி, உன் உடம்புல போடுற துணி, உன் ஸ்வெட் இருக்கும், இவ்வளவு இருக்கு அந்த விஷயத்துல. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு அது அலர்ஜி ஆகலாம், இல்ல இன்ஃபெக்ஷன் ஆகலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். அவங்க துணி அவங்க எடுத்துக்கணும்ன்றதுதான். சரி, நீ அதை எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு ஒரு கவர்ல போட்டு கொடுக்கறதோ ஒரு பேக்ல போட்டு கொடுக்கறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு செட்டா எடுத்துட்டு வந்து குடுனாக்கா அது எனக்கு வந்து ஷி இஸ் நாட் அட் ஆல் அ குட் மதர். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கனிக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஷி இஸ் நாட் அ குட் டாட்டர், ஷி இஸ் நாட் அ குட் மதர் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ அபவுட் த வைஃப் பார்ட், எனக்கு தெரியாது.
சோ எனக்கு இது அப்புறம் ராஜமாதான்னு சொன்னா உனக்கு கோவம் ஆகுது, ரெஜிஸ்டர் ஆயிடும் நம்மளுக்கு. அது கூட வந்துட்டு வயசான கேரக்டர் தானே, அதனால வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிடும் அப்படின்றது உனக்கு அதுக்கு மட்டும் கோவம் வருது. அப்ப அதுக்கு என்ன சொல்ற நீ? ராஜமாதா நல்லா கூப்பிடக்கூடாது, கனினே கூப்பிடு. உங்க கனி தீரும். பார்வதிக்கு வந்துட்டு அல்வா சாப்பிடுற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயம் வந்தாலும் அது அப்படியே ரியாக்ட் பண்ற ஆளு பார்வதி. சோ கனித்திருன்னுட்டுன்னா அதை இதை பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படியே And தான் இன்னொரு போகுது. விஷயம் நான் பிரவீன் கிட்ட நோட் பண்ண விஷயம் என்னன்னா, அவர் ஒரு டாலர் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறாரு கையில. ஆனா மத்தவங்க யாரும் கையில கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆ, இது எனக்கு எப்படின்னு புரியல. நீங்க நீங்க டாலர் வச்சுக்கலாம், ஆனா மத்தவங்க கையில கயிறு கட்டக்கூடாதுன்னு என்ன மாதிரியான தலை. இல்ல இல்ல அது பிக் பாஸ் வந்து நீங்க கயிறு கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்ல, அலோவ் பண்ணலாம் அப்படின்றாரு. பட் ஸ்டில் அதே பாயிண்ட்ல இருக்காரு, நீங்க கயிறு கட்டக்கூடாது, இது டாலர் எனக்கு வந்து மெடிக்கல் இதுக்காக என்னுடைய அக்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. தாரணா கொடுக்கட்டும். அதான் வியன்னா சொன்னாங்க, மெடிக்கல் டைமண்ட் ரிங்கே கழட்டி வச்சிருக்கேன்னு இல்ல, சொல்றாங்க. மெடிக்கல் எதுக்குன்னா அங்க இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா டேப்லெட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. ம். உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேக்குறாங்க எல்லாரும். ஆமா கேட்பாங்கதான். நீ தலன்றல்ல, நீ ஒழுங்கா இருந்தா தானே உன்னோட படைகள் வந்துட்டு ஒழுங்கா இருக்கும். நீ ஒரு ரூட்ல போயிட்டு அவங்க ஒரு ரூட்டுக்கு போனாக்கா அப்புறம் என்ன இருக்கு? நீ இல்ல, தலன்றதுக்கு எனக்கு அர்த்தம் தானே இது. இது இது சம்திங் இது எப்படி போகுது அப்படின்னா நான் பாக்குறது என்னன்னா, ரிலீஜியஸ் வைஸா இது ஏதோ டார்கெட் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் இது. ஏன்னா இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு கயர் கட்டுறது அவங்களுடைய நம்பிக்கையில கட்டுறாங்க, ஓகே. நீங்க அதை கட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றீங்க. பிக் பாஸ் வேணாம் இருக்கட்டும்ங்கிறாரு. பட் ஸ்டில் நீங்க அதே ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு காரணத்தோட பண்றீங்க. உங்களுக்குன்னு வரும்போது நீங்க அப்படியே மாத்திக்கிறீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்ல தான் போய் சுத்துது. ஏன்னா இல்ல அவங்க அதான் அவங்களுடைய கேஸ்ட் ரிலிஜன் எடுக்க வேண்டாம்னு பார்த்தேன். பட் இது இல்ல, அவங்களுடைய நம்பிக்கை பண்ணிட்டேன். அவங்களுடைய இது. இப்போ கனி வந்து கயிறு கட்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவங்க அதான். அவங்க ஃபேமிலியில என்ன நம்பிக்கை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதே மாதிரி பார்வதி கையில கயிறு கட்டுறாங்கன்னா அவங்க ஃபேமிலியில ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க பாட்டியுடைய வீட்டுல குலதெய்வம் கோயில் அங்கேயே இருக்க அங்கேயே வச்சிருக்காங்க, அங்க ஒரு கயிறு கட்டுறாங்க, அது ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் ஸோ உங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்க மதிச்சு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதான். கொடுக்கணும். பட் நீங்க வந்து நம்பிக்கையெல்லாம் வந்து இங்க இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்ல. கண்டிப்பா. இது கயிறு அவங்க பார்வைக்கு அது வெறும் கயிறு தான். பட் வந்துட்டு கட்டிக்கிறவங்களுக்கு இல்ல வந்துட்டு ஒரு கோவில்ல குடுக்கறப்ப வந்துட்டு அது நாங்க ரொம்ப புனிதமா பாக்குற ஒரு விஷயம் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என் கையில கூட பாருங்க கலர் கலரா இருக்கும். இது வந்துட்டு என்ன சொல்றது, நீங்க கயிறுன்னு எடுத்துக்கினா அது கயிறு தான். பட் எனக்கு வந்துட்டு அந்த கடவுள் மேல ஒரு பக்தி. அதனால இது அந்த பக்தியை இப்படிதான் காட்டணுமானா இட் இஸ் ஒன் ஆஃப் மை வே ஆஃப் ஷோயிங், அவ்வளவுதான். கயிறு கட்டி தான் வந்துட்டு அந்த பக்தியை காட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனா இதெல்லாம் கோவில் கயிறு தான். அது ஒரு So, நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை இவருக்கு அதுதான் வந்து அவருடைய ரிலீஜியஸ்ல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க ரிலீஜியஸ்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா. அந்த எங்க நம்பிக்கையை வீட்டு மதிக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கையை மதிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன கேப்டனா இருக்கீங்கன்னு நான் கேட்பேன். கண்டிப்பா ஏன்னா எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கேப்டன் பொறுப்புங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும் மதிச்சு எல்லார்ட்டையும் வந்து எல்லாரையும் வந்து நல்லபடியா பார்த்துக்கிறதோட எந்தவித பிரச்சனையும் மேற்கொண்டு வராம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அதை எடுக்கணும். ஆனா இங்க வந்து அதை எடுக்காம நீங்க கயிறு கட்டக்கூடாது, ஆனா எனக்கு டாலர் நான் வச்சுக்குவேன்னு சொல்றது அது ஏற்புடையது இல்ல. என்னை பொறுத்தவரை அது வந்து கம்ப்ளீட்டா ரிலீஜியஸ் பேஸ்டா போச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பட் கண்டிப்பா. பிக் பாஸ் கரெக்டா இன்டர்வென்ட் பண்ணாரு. பிக் பாஸ் இதுல வந்து கரெக்டா தலையிட்டு கயிறு கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. பட் அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா நீங்க கயிறு கட்டக்கூடாது, கயிறை நீங்க ரிமூவ் பண்ணி ஆகணும்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு அவரு. அது ஏங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இது இதை பத்தி பிக் பாஸ் டீம் கொஞ்சம் யோசிச்சு 1 hour எபிசோட்ல இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணணுமான்னு யோசிச்சு நீங்க பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வளராத கட்சியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஸோ இது வந்து நாளைக்கு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம் பெருசாகலாம். அதனால யோசிச்சு டெலிகாஸ்ட் பண்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. கேஸ்ட் ரிலிஜன் இது வந்துட்டு டச் பண்ணாம விளையாடினா வந்துட்டு ஹெல்த்தியா போகும் ஷோ. நீங்க காஸ்டும் ரிலிஜனும் வந்துட்டு டச் பண்ணிட்டீங்கன்னா இப்ப எங்களுக்கு வந்துட்டு எங்க காஸ்ட் மேல வந்துட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்கவுங்க காஸ்ட் மேல ரிலிஜன் மேல வந்துட்டு ஒரு பற்று இருக்கும். எவ்வளவுதான் நீங்க அடிக்கிறத நாங்க வாங்கிட்டே இருப்போம். ஒன்ஸ் திருப்பி அடிச்சு ஆரம்பிச்சுட்டாக்கா நல்லா இருக்காது இதெல்லாம். சோ என்ன சொல்றோம், அந்த காஸ்ட் ரிலிஜன் அதை விட்டுட்டு ஹியூமனிட்டி மட்டும் பேசுங்க, அதை மட்டும் பாருங்க. எல்லாருமே வந்துட்டு ஈக்குவல்,
எல்லாருமே கண்டஸ்டன்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்றதுதான். நான் சொல்றது வந்துட்டு திவாகரும் விக்கல்ஸ் விக்ரமும் ஒண்ணுதான்றத நான் சொல்றேன். நான் திவாகரம் இது வினோதம் எஃப்ஜேவும் ஒண்ணுதான்றத நான் சொல்றேன். இது விஜய் சேதுபதிக்கு மெயினா நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் இதுல என்ன ஆகுது ஹரேஷ், இப்ப இந்த வீக்கெண்ட் கிளாப்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஒவ்வொரு சீசன்லயும் வந்துட்டு இது பண்றாங்க. சோ அதுக்கே வந்துட்டு இப்ப பிக் பாஸ் கொஞ்சம் இங்க டீம் வந்துட்டு கொஞ்சம் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேக் கிளாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி இந்த வாட்டி திவாகருக்கு மறுபடியும் இந்த வாட்டி கிளாப்ஸ் இருந்தது அப்படின்றதுனால என்ன பண்ண, திவாகருக்கும் விஜய் பார்வதி அண்ட் திவாகர் 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது எல்லாருமே வந்து திவாகரை பாரு கிட்ட இருந்து பிரிக்கிறதுலதான் இருந்தாங்க. நீ இப்படி வா இப்படி அந்த ஏன்னா அந்த கியூசி பண்ணப்ப கூட வந்துட்டு எந்த அளவுக்கு பார்வதியை இரிட்டேட் பண்ணி திவாகரை சோலா ஒரு இது பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒரு இது பண்றாங்க. இவருக்கு அது புரியுதுல, என்னமோ எல்லாரும் நம்மள மதிச்சு வராங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிறாரு. பட் என்ன சொல்றது, இப்போ பார்வதி கிட்ட பேசல அப்படின்னதுக்கு அப்புறம் வந்துட்டு திவாகரை யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது. அவர் உட்கார்ந்து அவர் ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ண போனா கூட யாருமே அவரை கண்டுக்கிறது கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு. சோ அகைன் வந்துட்டு இந்த பேர் ஒண்ணு ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. பார்வதி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. திவாகர் ஒண்ணு வெளியில போற வரைக்கும் இல்ல பார்வதி வெளியில போற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. பிரச்சனைகள் வரலாம், அது ஊர் பாசங்க, ஒன்னா இருக்கிறது ஊர் பாசம். நான் மதுரைன்னா எனக்கு மதுரையை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க பழக்கமாயிட்டாங்கன்னா ஜெல்லாயிடும். அடுத்து ஒரு 10-15 நிமிஷம் ஜெல்லாயிடும். அதில் அது வந்து ஊர் பாசம், அது அது வந்து மதுரையில எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, ஊர் பாசம். பட் ஸ்டில் என்ன பீட்ரே பண்ணிட்டாரு அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. திவாகர் டீம் சொன்னாங்க. திவாகர் அதை பெருசா எடுத்துக்கலாம், அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. மேபி பரவாயில்ல, நம்மளை பத்தி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லங்கிற மென்சருக்கு போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் கமருதீன் அவரை பத்தி சில விஷயங்கள் சொல்றாங்க. கமருதீன் வந்து அது தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு விமன்ஸ் இஷ்யூ பத்தி எடுத்துருக்காங்க கமருதீன் இதுல விமன்ஸ் கார்டு எடுக்கிறாங்க. விமன்ஸ் கார்டு எடுக்கிற அளவுக்கு கமருதீன் ஒன்றும் அவ்வளவு தப்பா ஒன்றும் நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எஃப்ஜே வந்து லேடிஸ் கிட்ட நடந்துக்கிறத விட கமருதீன் அவ்வளவு ஒன்றும் பெருசா தவறா நடந்துக்கல. ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்து பார்வதி கிட்ட க்ளோஸா இருக்காரு தவிர அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதும் நான் பார்க்கல இது வரைக்கும். 24 அப்படி எதுவும் டெலிகாஸ்ட் ஆகல. அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னு இவங்க சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது சாலிட் ப்ரூஃப் இருக்கணும். சாலிட் ப்ரூஃப் எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னு இவங்க சொல்ல முடியாது, அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றாரு, ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றது. ஆஸ் அ ஃப்ரெண்டா இல்ல, ஆஸ் அ ஃப்ரெண்டா அவர் வந்து சில விஷயங்கள்ல அட்வைஸ் பண்றாரு, நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. சில விஷயங்களை ஓப்பனாவே சொல்றாரு. அவர் நான் இப்படி எல்லாம் இருந்தேன், நான் இந்த மாதிரிதான் கேரக்டர், நான் வந்து இதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேங்கிறதுனா அவர் ஓப்பனாக பேசுறாரு. பட் வந்து உங்களுக்கு அது வெளியில வேற மாதிரி போர்ட்ரே ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு எப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் கமருதீனும் பண்றது அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் விஜய். அதுக்கப்புறம் தான் இந்த டாபிக்கே வருது. கமருதீன் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு, வெளியில அப்படி போர்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க நீங்க பெற்றப்பட்டது தப்பு. கண்டிப்பா. சோ அதை வந்து பார்வதி பண்றாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஏத்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். 2வது விமன் கார்டு எடுக்கிற அளவுக்குலாம் கமருதீன் இவ்வளவு ஒன்றும் தப்பாலாம் பண்ணல. ஓகே, இதுல ஒரு வாட்டி வந்து அந்த லைவ் அந்த 24/7 காட்டுறப்போ பார்வதி அண்ட் கமருதீன் ஏதோ பேசுற மாதிரி போட்டுட்டு எல்லாருமே சோசியல் மீடியால 18+ மாதிரி எல்லாம் போட்டாங்க. சோ நம்மளுக்கு என்னன்றது எனக்கு புரியலன்னு வச்சுக்கோ. பார்வதி கமருதீன் வந்து பேசுறாங்க, அடல் கண்டென்ட் எல்லாம் பேசிருக்காங்க. அரோரா வந்து ஜெயில இருந்தப்போ அரோரா வந்து பேசினாங்க, தூங்கவே முடியாது, எப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, கொசு கிடைக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு கிளாப் பண்ணிட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொன்னதுக்கு அது வெளியில வேற மாதிரி தெரியுமே அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் அடல்ட் கண்டென்ட் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது டார்க் அடல்ட் கண்டென்ட். பட் என்னன்னா அது அரோரா கிரியேட் பண்ணது, இவங்களா பண்ணது கிடையாது. அரோரா கிரியேட் பண்ணது, அரோரா தான் அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க அவங்க என்ன பதில் சொன்னாலும் அதை வந்து ஒரு டார்க் அடல்ட் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை வித்தியாசமா காட்டினது அரோரா தான். ஸோ ஏன்னா என்ன பொறுத்தவரை கமருதீன் பார்வதி பெரிய அளவில் அப்படி கான்வர்சேஷன் வச்சுமா எனக்கு தெரியல. பட் எஃப்ஜேவை விட கமருதீன் பெட்டர்னு தான் நான் சொன்னேன். எஃப்ஜே வந்து அங்க இருக்கிற எல்லாரோடையும் எல்லா லேடிஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்றேன். அரோராவாகட்டும், இதுக்கு முன்னாடி ஆதிரி, அரோரா, இப்போ ரம்யா, உங்களுக்கு எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்காரு எஃப்ஜே விட கமருதீன் பெட்டர். கமருதீன் அவ்வளவுலாம் அவங்க யாருக்கிட்டையும் நெருங்கி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் பழகி நான் பார்க்கல.
அவருடைய பிரச்சனை, அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா மட்டும்தான் அவர் வந்து பெருசா சவுண்ட் கொடுக்குறாரு. மத்த எந்த இடத்துலயும் சவுண்ட் கொடுக்கணும். இப்போ நான் அதை மட்டும் சொல்லல. இப்போ வந்துட்டு பார்வதி வந்துட்டு கம்ருதீனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேட்டிங் போறது அதை பத்தி எல்லாம் பேசுறப்ப வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஜென்யூனா இருக்கணும், இவங்கள மாதிரி வந்துட்டு சும்மா யூஸ் பண்ணிட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்னு நினைக்கிறேன் நானு. நீங்க வந்தீங்களா ஏன்னா பார்வதி நிறைய தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி பேசுறாங்க. பட் என்ன சொல்றது, படிச்சு ஒப்பிக்கிறாங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்க பேசுறது. இப்போ கம்ருதீன் பத்தி பார்வதி வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் புரியாம அவங்களாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். கம்ருதீன் விஷயத்துல கம்ருதீன் எப்படிப்பட்டவர்னு பார்வதிக்கு தெரியும். ஏன்னா கம்ருதீனோட நீங்க 1 வீக் க்ளோஸா இருந்திருக்கீங்க. அவர் என்ன கேம் ஆடுறாரு, அவருக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி போறாரு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஏன் அந்த அட்வான்டேஜ் எடுக்கிற அளவு நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு நான் கேக்குறேன். நான் இப்ப அந்த ஜெயில இருந்தப்ப கூட சொன்னேன், கியூட்டா இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஆபாசமா இல்லன்னுட்டு தான் சொன்னேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ என்ன இது தெரியுமா, ஒரு ஆணுக்கு வந்துட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறான்றதுலதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஜெயில 2 பேரும் ஒன்னா ஒரு என்ன சொல்றது மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, விஜய் சேதுபதி சொன்னாரு, வெக்கப்பட வேண்டிய விஷயத்துக்குலாம் வெக்கப்படாம இதுக்கெல்லாம் வெக்கப்படுறாரு. அங்க ஆரம்பிச்சது. பட் வெளியில எப்படி போர்ட்ரே ஆகும் அப்படிங்கறத எஃப்ஜே இன்னைக்கு சொன்ன உடனே பார்வதி அதை பெருசா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால இருக்கலாம் அதுதான் இருக்கும் மெயின் மேட்டரு. சோ விஜய் சேதுபதி வந்துட்டு இப்ப அவரை பத்தி பேசணும்னாக்கா நாங்க கேரவான் இதெல்லாம் போய் பேசிட்டு இதெல்லாம் நடந்துச்சான்னுட்டு நாங்க கேட்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் போர்ட்ரே பண்ணாதீங்கன்றதுதான். ஒரு நல்ல ஒரு குட் சோலை வந்துட்டு இந்த அளவுக்கு கெடுத்து விடாதீங்க அப்படின்றதுதான். இவர் இதுல திவாகரோட பதில் எப்படி இருக்கு தெரியுமா, அவரு ரொம்ப உத்தம புத்தன்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பேட். பார்த்தாக்கா இப்போ கம்ருதீனே அப்படி பண்ணல. திவாகர் வந்துட்டு பார்வதி ஷோல்டர் மேல இது சாஞ்சி படுக்கிறது, இது போயா போயான்னுட்டுன்னு இவங்க நகர்ந்து நகர்ந்து போறாங்க. அப்பவும் வாண்டட்லி டூயிங் தட். அப்ப வியானா இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஸோ இஸ் வாண்டட்லி டூயிங் எல்லா பொண்ணுங்க கிட்டே. அதுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வந்துடுச்சு விஜய் சேதுபதி கிட்ட இருந்து. திவாகர் செய்யறது எதுவுமே தப்பு கிடையாதுன்ற மாதிரி லைசன்ஸும் கொடுத்தாச்சு. நீ என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா பண்ணுன்ற மாதிரி லைசன்ஸ் கொடுத்தாச்சு. சோ அதனால திவாகர் பண்றதெல்லாம் கரெக்டா தெரியுது போல இருக்கு. கம்ருதீன் வந்துட்டு ஃப்ரம் டே 1 எனக்கு அங்க இருக்கிற லேடிஸ், அதாவது அரோராவாகட்டும், ரம்யாவாகட்டும், சுவிக்ஷா, வியானா, இவங்களுக்கு வந்து திவாகர் கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க திவாகரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா திவாகர் சிங்க் பண்றாரு, அவர் வந்து ஃபிளட் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 4 பேருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து அவர்கிட்ட வேலை வாங்க முடியும், இல்லைன்னா அவர் வந்து வேலை பார்க்க மாட்டாரு, ஓபி அடிப்பாருங்கிறது 4 பேருக்கும் புரிஞ்சதுனால அதை அப்படியே போறாங்க, அப்படியே பண்றாங்க. சோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து திவாகரால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்வதி கிட்ட வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை நான் அப்படிதான் பாக்குறேன். இவங்க வந்து கமருதீனை சொல்றத விட என்னை பொறுத்தவரை திவாகர் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அண்ணான்னு கூப்பிடுறவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கறது, இதெல்லாம் இது எப்படி பார்ப்பாங்க மக்கள், எப்படி பார்ப்பாங்க? இல்ல சொசைட்டி எப்படி மாறும்னு கேக்குறேன் நான். எனக்கு வந்துட்டு அந்த பொள்ளாச்சி இஷ்யூ தான் அப்ப ஞாபகம் வருது. அண்ணா வேண்டாம் நான் விட்டுருங்க நான்னுட்டு அந்த பசங்க கதறது மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்றது, இந்த அண்ணா தங்கைன்ற அந்த புனிதமான ஒரு உறவை வந்து கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து அப்படின்னுட்டுன்னு கேட்டுக்கிறேன் நானு. இதுல இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு வராருன்னு நினைக்கிறேன். அண்ணா பாப்பா லவ்னு இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு வராரு. பட் அது அவருக்கு செட் ஆகுது. 40 வயசு ஆச்சுன்னா 40 வயசுக்கு என்ன அந்த மெச்சூரிட்டில நடந்துக்காங்க. சின்ன பிள்ளைத்தனமா வந்துட்டு நல்லா இல்ல அப்படின்றதுதான் சொல்லிக்கிறோம். இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்றது. சோ இதுல வந்துட்டு பிரவீன் வந்து அந்த டாலர் மட்டும் இல்ல பர்ஃபியூம்ல கூட மாட்டுறாரு. பர்ஃபியூமா வச்சாரு, டியோடரண்ட் நினைக்கிறேன் நான். ஐ டோன்ட் நோ பர்ஃபியூம் டியோடரண்ட் சம்திங் ஹி இஸ் ஹேவிங். அப்போ நான் கேக்குறேன், நான் யாரை ஏமாத்துற நீ? இப்போ உனக்கு என்ன அருகதை இருக்கு, தலைன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன். இப்ப எல்லாத்தையும் கொடுக்கணும்னாங்க. சரி இது வந்துட்டு சொல்லிட்டேன், ஏதோ இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஓகே ஃபைன் அக்செப்டட், அது விட்டுடலாம்.
ஆனா பெர்ஃப்யூம் அந்த டியோடரண்ட் எதுக்குன்னு கேக்குறேன் நான். இல்ல அப்போ எனக்கு நீ பிக் பாஸ் டாலரே வந்து ஏமாத்துற. டாலரே எனக்கு வந்து அவர் சொன்ன உழைப்ப புரியல. ஆ. மெடிக்கல் இதுக்காக எனக்கு டாலர் கொடுத்துருக்காங்கன்னா மெடிக்கலுக்கு யாருக்கும் டாலர் கொடுப்பேன், எனக்கு அதுதான் டவுட். இல்ல நான் உங்களுக்கு நம்பிட்டேனே வச்சுக்கோயேன். இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சைக்காலஜிக்கலா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பார்த்தா பயம், சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு கூட்டின அறைக்குள்ள இருந்தா அது ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு, லிஃப்ட்டுக்குள்ள கண்டிப்பா. போனா சில பேருக்கு பயம் இருக்கும், சில பேருக்கு லைட் ஆஃப் பண்ணா பயமா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் அவங்க கையில இருந்தது அப்படின்னா அந்த பொருள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு அப்படி வேணா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாமே தவிர இது வந்து மெடிக்கலி உங்களுக்கு என்ன பயன்பாடு இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் டாலர் வந்து எனக்கு மெடிக்கலி வந்து யூஸ் ஆகுங்கிறது எனக்கு அதுதான் புரியல. அந்த டேர்ம் யூசேஜ் பண்ண விதம் தான் எனக்கு புரியல இன்னும். அது அதுதான் என்ன புரியல. அவராக விளக்கம் கொடுத்தாதான் எனக்கு தெரியும். இல்ல இதுல ஃபேக்கா வந்துட்டு வாய திறந்தாலே மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஒரு பிஹேவியர், ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ், ஹாஃப் ஆர்ம் டிஸ்டன்ஸ், அந்த அட்டென்ஷன் அட்டென்ஷன் அந்த வீட்டுல சொல்றதாகட்டும். சாப்பாடு இல்ல, சாப்பாடே கிடையாது வீட்டுல. ஆமா. ஒண்ணுமே இல்ல, சாப்பாடே இல்லாத வீட்டுல வந்து நீங்க மிலிட்டரி கேம்ப் போட்டு என்ன நடக்க போகுது? இருக்கிற இல்ல சினிமாவெல்லாம் இதுல நீங்க இதுல செலவு நெயில்ஸ் எல்லாம் பண்றீங்க. வேற செக் பண்றாராமா, அது எதுக்குன்னு தான் புரியல எனக்கு கடைசி இல்ல வரைக்கும். இருக்கிற ஸ்டெமினாவெல்லாம் இந்த மிலிட்ரி கேம்ப் ஒர்க் அவுட்ல செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலைக்கு பண்றதுக்கு? நீ மிலிட்ரி கேம்ப் நடத்துறதா வெளியில போய் நடத்து. வெளியில போய் நடத்த இங்க என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். இங்க ஒண்ணும் வந்துட்டு யாரும் இது பண்ணணும்னு சொல்லி எல்லாம் நீ கம்பல் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் ஆக்டிங் லைக் சிவகுமார். சுஜி சுஜா ஹஸ்பண்ட் வந்திருந்தாருல்ல சிவகுமார், அவரை மாதிரி வந்துட்டு ஒரு இமிடேட் பண்ணிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப கேவலமா இருக்கு. சிவகுமார் இஸ் சிவகுமார், பிரவீன் இஸ் பிரவீன். இப்ப இது ரெண்டு இதுல வந்துட்டு கம்பேர் பண்ணி சிவகுமார் யார் அவர்கள் ஒசத்தின்னு மாதிரி கூட நம்ம நடிக்க பார்க்கல. முடியாது. சிவகுமார் வந்து அவர் வந்து சிவாஜி கணேசன் அவருடைய குடும்பத்துல இருந்து வந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய பின்னணி எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு நபர் நான் பார்க்கிறேன். ஏன்னா கண்டிப்பா. சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க அந்த அந்த குடும்பத்தினுடைய பின்னணின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் எங்கேயுமே அதை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ரெண்டாவது அவருடைய நடிப்பு திறன் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம நிறைய இடத்துல கண்டிப்பா. பார்த்துருக்கோம். ஸோ ம். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்க வந்து சிவகுமாரை இமிடேட் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அதுக்கு தகுதி அன்வான்டட். இல்லாத நபர். அது தகுதி இல்லாத நபர். சிவகுமார் அவர்களை இமிடேட் பண்றதுக்கெல்லாம் தகுதி இல்லாத நபர். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை பண்றாங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு நீங்க என்ன காமிக்கவே டேலண்ட் இல்லை. இருக்கு? அதுதான். நீங்க ஃபேக்கா கிரிக்கெட் நீங்க இமிடேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் நீங்க காட்டல இப்போ வரைக்கும். இந்த டேலண்ட் என்கிட்ட இருக்குன்னு நீங்க காட்டவே இல்லை. வந்ததுல இருந்து காட்டவே நீங்க இல்ல. அமைதியா இருக்கீங்க, அதுதான். சண்டை போடுறீங்க. சாப்பாடுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க. பார்வதியை காரணம் பண்றீங்க. இதை தாண்டி நீங்க என்ன டேலண்ட் காட்டுனீங்க உள்ள? இல்ல ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்வதி, கம்ருதீன், வினோத் எல்லாம் தேவைப்பட்டாங்க. இப்ப இந்த வீக் வந்துட்டு கனிதான் தேவைப்படுறாங்க. அதுக்கு ரீசன் எல்லாம் வந்துட்டு சொல்றாரு பாரு, எப்பா சாமின்ற மாதிரி இல்ல அதுக்கு இருந்தது. ரீசன் ஒரே ரீசன், கனி விட்டு கொடுத்தாங்க கேப்டன்சிக்கு. ம். கேப்டன்சி போட்டிக்கு கனி விட்டு கொடுத்தாங்க. கனி வந்து அவங்களா வாண்டடா உட்காந்தாங்க கீழே. ம். கீழே உட்காந்தா ஓகே. கேப்டன்சி அந்த கேம்ல வந்து வெளியில போயிடணுங்கிறது தான் அர்த்தம். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரமோட ரொம்ப போராடினார். ம். விக்கல் சீக்கிரமா கீழே யா. உட்காந்துக்காக அவர் தள்ளி விட்டு ரொம்பலாம் போராடினார். கனிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என்ன கிடைச்சதுன்னா இவருடைய அந்த காலை வந்து அந்த ஷூல இருந்து எடுக்கலாம், வெளியில எடுக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா கனி அதை பண்ணல. அதை அப்படியே பாதியில ம். ஸ்டாப் பண்ணிட்டான். சோ விட்டு ஓகே. கொடுத்ததுனால அதுக்கு வந்து நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ஃபேவர் பண்றாரு. இல்ல அது கொஞ்சம் சென்ஸ் ஆச்சும் இருக்கணும். இல்ல 3 வாரம் நாமினேஷன்லயே வரல, அகெயின் இன்னொரு வாரம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோமே, இது தப்பாச்சே, அடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமேன்றது ஒரு சென்ஸ் இருந்திருக்கணும். ஓகே. அடுத்தது வந்துட்டு திவாகர் வினோத் ஃபைட். முதல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வினோத்க்கு அப்ளாஸ். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது ஹரிஷ். இந்த கானா பாட்டை கிரியேட் பண்ணி அவர் பாடின இது வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு யாரையும் பின் பாயிண்ட் எல்லாம் பண்ணல, ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே தான் சேர்த்து பாடினாரு. தனக்கும் சொல்லிட்டு தான் பாடினாரு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கானா பாட்டு. அதுல வந்துட்டு கும்பல் சேர்ந்து பண்றீங்கன்னுட்டுன்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கு யாருமே ரியாக்ட் பண்ணல, கனி மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாங்க. சோ அந்த கும்பலை வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது கனின்றத அவங்க முகத்திலேயே அவங்க வெளியில காட்டிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திவாகர் வினோத் ஃபைட்ல வந்துட்டு பைத்தியக்கார நாயேன்னுட்டுன்னு வினோத் சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு எப்படி இதை சொல்லலாம் இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டுன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குறாரு திவாகர், ரொம்ப நல்லவர் மாதிரி. திவாகர் சொன்ன வார்த்தைகள் எக்கச்சக்கம். சோறு எனக்கு அது சொல்ல வரல. அப்புறம் இந்த மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியான்னுட்டுன்னு கேட்டது. இது எல்லாமே வந்துட்டு எந்த வகையில இதுன்றது எனக்கு தெரியல. இவ்வளவோ நீ பேசிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நீ வந்துட்டு
என்ன சொல்றது, கொடி தூக்குறது எனக்கு அது சரின்னுட்டுன்னு தெரியல. சோ அடுத்தது வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கானா வினோத்துக்கு டேலண்ட் இன்னும் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு பாட்டும் புதுசு புதுசா உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு சொந்தமா எழுதுறதுனால புதுசு புதுசா உருவாக்கிட்டு இருக்காரு, புதுசு புதுசா பாடுறாரு. இட்ஸ் ஃபைன், ஹி இஸ் ஹேவிங் டேலண்ட். ஒரு புதுசு புதுசா வார்த்தைகள் உருவாக்குறாரு, பாடுறாரு, ஓகே. எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கு கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் சொல்றேன். நீங்க வந்து ம். தேவாசார் மியூசிக்ல இருந்து நீங்க அப்படியே எடுத்து நீங்க ஒரு கானா லைன் போட்டு நீங்க பாடுறீங்க. எங்களுக்கு அந்த பாட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது ரிஜிஸ்டர் ஆகணும்னா நீங்க தனியா ஒரு டியூன் போட்டா ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னா ஓகே. அது வந்து ஃபேமஸான பாட்டு, தேவாசார் பாட்டு ஃபேமஸான பாட்டு. நீங்க அதை வந்து ரீமேக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கெடுக்காம நீங்க ஒரு ஆ டியூன் போட்டு உங்க பாட்டை ரிஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் உங்களுடைய டேலண்ட், தனித்துவமான டேலண்ட்ங்கிறது வெளியே தெரியும். கண்டிப்பா. கானான்றதுனால வந்துட்டு இலக்கண பிழையெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுல வந்துட்டு அவர் பாடினது வந்துட்டு அந்த 5 நிமிஷம் நொடி நட்டுன்னு பாடுறாரு. நிமிஷம் வேற, நொடி வேற. இந்த இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் என்னத்துக்குன்றது எனக்கு தெரியல. சோ அதுதான் கொஞ்சம் எனக்கு நெருடலா இருந்தது. மத்தபடி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏதோ இல்ல, சம்திங் இஸ் ஷோயிங் அவசரத்துக்கு ஹிஸ் டேலண்ட். அவசரத்துக்கு வந்த வார்த்தைகள் பயன்படுத்தினதுதான். ஆ அதுதான் நான் ஓகே. பாக்குறேன் நானு. அதாவது அதனாலதான் நான் சொல்றேன், அவர் வந்து கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து அவரா ஒரு டியூன் கிரியேட் பண்ணி அந்த டியூனுக்கு ஏற்றபடி வரிகள் எழுதுனா இன்னும் பெட்டரா ரெஜிஸ்டர் ஆகும் அந்த பாட்டு. நீங்க வந்து கண்டிப்பா, தேவாசாரோடைய கண்டிப்பா. டியூன் யூஸ் பண்றது ஓகே. இது வந்து டெலிகாஸ்ட் ஆகும், 1 hour ஷோல டெலிகாஸ்ட் ஆகுமாங்கிறது முதல்ல கேள்வி. ஏன்னா அந்த டியூனுக்கும் அந்த டியூனுக்கு முதல்ல ரைட்ஸ் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஆ. நேற்று மார்னிங் ஒரு பாட்டு போட்டாங்க, அந்த பாட்டு டெலிகாஸ்டே ஆகல 1 hour ஷோல. ம். ஏன்னா அதுக்கு ரைட்ஸ் கிடையாது அவங்கள்ட்ட. ஓகே. எதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதான் அவங்க யூஸ் பண்றாங்க அவங்க. ஸோ அதனால நீங்களா ஒரு டியூன் போட்டு நீங்களா ஒரு வரிகளை எழுதி அந்த பாட்டை நீங்களா கொடுத்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆகும் மக்களுக்கு. கண்டிப்பா. இல்லைன்னா ரைட்ஸ் இல்ல, அந்த டியூனை பயன்படுத்த முடியாதுன்னு ரூல் பண்ணிடுவாங்க. இ- இது யூடியூப்லயே நீங்க இதுதான் பிரச்சனை. நம்ம வந்து கோர்வையா டியூனே இல்லாம நம்ம அந்த பாட்டுடைய லிரிக்கே நம்ம பாடினாலும் ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க வீடியோ. ஓகே. ஒரு பிரபலமான கம்பெனி இருக்கு, அந்த வார்த்தைகள்லாம் இருந்தா உடனே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அது ஓகே. அது போராடி அந்த வீடியோ மறுபடியும் ரீட்ரை பண்ணி கொண்டு வரதுக்குள்ள 1 மாசம் ஆயிடும். ஏன்னா ஒரு சாமி பாட்டு கூட வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியால போட முடிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காப்பிரைட் இஷ்யூ. இன்னும் சொல்ல போனா இந்த பிக் பாஸ் இது நான் 2023ல போட்ட இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன ஒரு வாரம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க Facebookல. ஏன்னா வந்து 2023ல வந்துட்டு காப்பிரைட்ஸ் இருக்கிறத வந்துட்டு நீங்க போட்டிருக்கீங்க உங்க போஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவீங்களா அப்படின்னு நினைச்சேன் நானு. சோ எதை யூஸ் பண்றது எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இல்ல இதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கானா வினோத்க்கு இன்னும் டேலண்ட் இருக்கு, இன்னும் ஸ்கில் இருக்கு, அது ஓகே. வாட்டர்மெலனுக்கு வந்துட்டு ஸ்டஃப் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அது ஒரே டயலாக் தானே. என்ன ஒரு அந்த ஒரு ஆக்டிங் பண்றாரு அப்படின்றப்போ அந்த ஒரே ஸ்டைல் தான் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும் அது? அது அவருக்கு ஸ்டஃப் போயிடுச்சு. இன்னைக்கு கானா வினோத் பாடினப்போ அவர் முகத்துல வந்துட்டு அந்த இந்த டயலாக் தான் படத்துலயே பார்த்தோம். ஆ படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து சின்ன திரை டிவியில பாருங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? எப்படி அது? இல்ல இது இல்ல, நீங்க அவருக்கு அது முகமே வித்தியாசமா நீங்க மாறிடுச்சு பார்க்கணும். ஹரீஷ். நடிப்பறக்கன் நீங்க நடிப்பறக்கனா எழுதுவோங்க, தப்பு இல்ல. அதெல்லாம் வந்து தப்பு இல்ல. இது தப்பே நீங்க கிடையாது. பட் வந்து இருந்துக்கங்க. அதுக்கு எல்லாரும் பார்த்துட்டாங்க. வித்தியாசமா வித்தியாசமா நடிக்கணும். ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருந்தாக்க போர் அடிச்சிடும் எங்களுக்கு. இல்ல, எனக்கு அதனால தெரிஞ்சு இந்த சொல்றேன். நீங்க வந்து மறுபடியும் சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டலாம்னு சொன்னா அங்க படத்துல எப்படி போலீஸ் ஓடினாங்களோ அது மாதிரி மக்களும் ஓடணும், வேற வழி கிடையாது. கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா. சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டலாம், இல்ல தனுஷ் சிங் படம், இது ரெண்டை தாண்டி நீங்க எதுவும் யோசிக்க மாட்டேங்குது. ஆ ரெண்டாவது ஒரு டான்ஸ் ஆடினாரு நேற்று, அந்த டான்ஸ் ஐயோ, இதுதான் வந்து டான்ஸான்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. நீங்க ஓகே ட்ரை பண்றீங்க, ஓகே. பட் வந்து அது டியூனுக்கு ஏற்ற மாதிரியாவது நீங்க பண்ணிருக்கலாம். அதுதான். டியூன் ஒன்னா இருக்கு, நீங்க ஒன்னா இருக்கீங்க. அவர் விக்கல் சீக்கிரமுக்கே இது என்ன டான்ஸ்னு அவருக்கே புரியல. அவர் பாவம் பின்னாடி இருந்து டியூன் போட்டுட்டு இருக்காரு விக்கல் சீக்கிரம், அவருக்கே இது என்ன டான்ஸ் புரியல. வாட்டர்மெலன் மொத்த டேலண்ட் காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வேஸ்ட் தான் உள்ள இருக்கிறது. சபரி வந்துட்டு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி இருந்தது. சபரி கிட்டயும் ஒன்றும் கிடையாது. அது நல்ல தெளிவாயிடுச்சு. ஏன்னா உண்மையான முகம் வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு. விக்ரம் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை. ஏன்னா நம்ம சாச்சனாக்கு என்ன பண்ணாரோ அத்தையே அந்த விக்ரம்க்கு பண்ணி டேமேஜ் பண்ணி முடிச்சிட்டாரு. என்ன சொல்றது, அவரோட இதுவை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப நம்மளுக்கு எல்லாம் விக்ரம பார்த்தாக்கா எரிச்சல் வருது. இப்ப விக்ரம் என்ன பண்றாருன்னா, வியானா, சுபிக்ஷா இந்த 2 அடிமைகளை புடிச்சு வச்சுன்னு இருக்காரு.
அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த கிரிஞ்சு காமெடி பண்ணிட்டு ஒரு ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதை தவிர விக்ரம் எதுவுமே பண்ணலன்றதுதான் நான் சொல்லுவேன். கண்டென்ட் கொடுக்கறதுக்கே ஸ்பேஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் அமையல. தர மாட்டாங்க, இந்த நாம ஆப்பர்ச்சுனிட்டி அமையல. எடுத்துக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையல. அவர் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அது அங்க அமையல. அமையறதுக்கும் வாய்ப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்க மட்டும் நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு யோசிப்பாரு அவரு. இன்னைக்கு காலையிலேயே வந்து டிஷர்ட் அவருக்கு வந்து நேற்று கொடுத்த டிஷர்ட் சரியில்லைன்னு சொல்லி இன்னைக்கு காலையில புது யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. கொடுத்த வாங்கிட்டு அதை போட்டுட்டு வந்தாரு. போட்டு வந்த வேகத்துல அப்படியே சண்டை ஓடுது. அதுக்கு இவரை பஞ்சாயத்து கூப்பிடுறாரு திவாகர். நான் வரேன் சார், அப்புறம் வரேன் சார், வந்து நான் பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க இருந்து பேசி முடிச்சுட்டு போகணுங்கிறாரு. உங்களுக்கு அவருடைய கண்டென்ட்டை கொடுக்கணும்னு பாக்குறாரு. இவங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதை மீறி இவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் ஒருத்தர் மட்டும் நான் கண்டென்ட் கொடுக்குறேன்னு போனா அங்க பெருசா யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. சோ என்ன சொல்றது, ப்ரொமோ நெட்னு ஓபன் பண்ணாலே பார்வதி இல்லாத ப்ரொமோவே இல்ல. அது கூட பார்வதி ஏதாச்சும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அந்த கீச் கீச்சன் கத்திட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி பண்ணி சண்டை போடுறது இதே தான் இருக்கே தவிர பார்வதி கிட்ட ஒரு ஸ்டெப்பும் இல்லாங்க. வெறும் அந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடா என்ன தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அத்தையே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. சோ இந்த சீசன்ல ஒரு ப்ரொமோ கூட உருப்படியா இல்லன்றதுதான் நம்ம சொல்லிக்க விரும்புறோம். உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தா ப்ரொமோ கிடைக்கும். கண்டென்ட் அதுதான் சொல்றேன் நான், கண்டென்ட்டே கிடையாது. என்னன்னா கண்டென்ட்ங்கிற வார்த்தையை அங்க பேன் பண்ணிட்டாங்க. கண்டென்ட்ங்கிற வார்த்தையை நீங்க பேசக்கூடாதுன்ட்டாங்க அங்க இருக்கிற கண்டிஷன்ஸ்ல. அப்போ எப்படி கண்டென்ட் கிடைக்கும் அங்க இருந்து? இது பார்த்தா தானே யூனிஃபார்ம் டாஸ்க் அப்படியே மலையாளம் பிக் பாஸ்ல இருந்து காப்பி அடிச்சு இங்க தமிழ் கொண்டு வச்சிருக்கீங்க. அதேதான். மலையாளம் பிக் பாஸ்ல அங்க என்ன நடந்துச்சுங்கிறது பார்த்து எல்லாரும் அந்த பாட்டில் கூட ஹரீஷ் பாட்டில்ல இது பண்ணாங்களா அந்த ஜூஸ் அப்படியே மலையாளம் ஆமா அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு எல்லாம் மலையாள பிக் பாஸ் அப்படியே காப்பி பேஸ்ட்தான். ஏன்னா ரெண்டும் ஒரே செட்டா தான் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அதுக்காக கண்டென்ட் அப்படியே பண்ணுவீங்க. அப்படியேவா பண்ணுவீங்க? நீங்க புதுசா அதுக்கு மலையாளம் இது பிக் பாஸே எடுத்து எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மட்டும் மாத்திட்டு டப் பண்ணி அனுப்பிடலாம். அது வேணாம். அந்த அந்த வேலை மட்டும் வேணாம். ஏன்னா தமிழ் பாட்டை மலையாளத்துல பண்றேன்னு சொல்லி கைராளி டிவி கொலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் பாட்டை. அவங்க தமிழ் பாட்டெல்லாம் நீங்க அந்த மலையாள டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே நீங்க பாட்டு கேட்கறத விட்டுருவீங்க. அப்படி இருக்கும். நீங்க மலையாளத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு உட்காந்தாங்கன்னா அது இதை விட மோசமா இருக்கும். ஸோ அதனால தமிழ்ல எவ்வளவு பெட்டர்ன்றதுதான் நான் சொல்றேன். ஹாஸ்ட மாத்திக்கோங்க, கண்டென்ட் நீங்க மாத்திக்கோங்க. மலையாளத்தை அப்படியே கொடுக்கறதெல்லாம் அது தேவையில்லாத விஷபட்சம். அது பார்க்காம இருக்கணும் ஷோ அப்படி இருக்கும் அது. பட் என்னன்னா நீங்க வந்து புதுசா ஐடியாஸ் யோசிக்கணும். நீங்க ஐடியாஸ் புதுசா யோசிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த யூனிஃபார்ம் டாஸ்க், பாட்டில் டாஸ்க், கேப்டன்சி டாஸ்க் கூட மலையாளத்துல வந்து காப்பி பண்றதுதான் நான் பாக்குறேன் நான். ஸோ அதனால புதுசா ஏதாவது யோசிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா பாக்குறது எல்லாருமே மலையாளத்தையும் பாக்குறாங்க, தமிழையும் பாக்குறாங்க, மலையாளத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. அதுவும் சமீப நாட்களா மலையாளத்துல கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ நிறைய வியூவர்ஷிப்ஸ் வந்து மலையாளத்துக்கும் கிடைக்குது. ஸோ அதனால மலையாளத்துக்கும் தமிழ் ஆடியன்ஸ் மலையாளத்தையும் பாக்குறாங்க. ஸோ அதனால நீங்க மலையாளத்தை வந்து காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது மலையாளத்துல வந்து ஏற்கனவே அப்படிங்கிறது. ஸோ புதுசா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பார்க்கணும். கண்டென்ட் கிரியேட்டிங் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிரியேட்டிவ் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அது மேபி இனிமே ஒர்க் அவுட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க வந்து மலையாளத்துல வந்து காப்பி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டுருக்கா பேச வேண்டியது? இல்ல எல்லாம் கவர் பண்ணிட்டோம். சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப வரைக்கும் பார்த்தா கலையரசன் தான் வந்துட்டு ஓட்டிங்ல டவுன்ல இருக்காங்க. வாண்டடா கலையரசனை இதுல போட்டிருக்காங்களோன்ற டவுட்டே இப்பதான் வருது. சோ ஏன்னா அரோராவை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லாம கலையரசனை அனுப்புறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். ஏன்னா கம்ருதீனை அனுப்ப விருப்பம் இல்ல, பார்வதியை அனுப்ப விருப்பம் இல்ல, இது அரோரா இருக்கணும். கலை ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா வச்சுக்கலாம், ஒரு கண்டென்ட் கொடுக்கல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கலையரசன் அதுக்குதான் நாமினேஷன் இதுல போட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் நானே. ஏன்னா அவரது தான் லீஸ்டா இருக்கு. சோ இப்பவே கன்ஃபார்ம்டா சொல்லலாம் கலையரசன் வில் பி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை அவர் வந்து வீக் டேஸ்ல கண்டென்ட் கொடுத்தா அப்படின்னா அது எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை
வீக் டேஸ்ல நல்லா போன பிக் பாஸ் இப்போ அது கூட டவுன் ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். டிஆர்பி அது கூட கண்டிப்பா. பாக்குறேன். கண்டென்ட்ட பொறுத்தெல்லாம் அங்க ஓட்டு கிடையாது ஹரீஷ். பிஆர பொறுத்து தான் ஓட்டே. நீ என்னன்னா பண்ணிட்டு போ, உனக்கு எத்தனை பிஆர் இருக்காங்க, எவ்வளவு செலவு பண்றன்றத பொறுத்து தான் இப்போ ஓட்டே ஆகுதுன்றது தான். இல்ல இப்போ சோ வீக் டேஸ்ல வந்து போன 48th வீக்ல வந்து 4.64 என்னமோ வந்துச்சு டிஆர்பி. இப்போ அது ஓகே 3.6 ஆயிருக்கு. ஓகே டிஆர்பி உங்களுக்கு டிஆர்பி டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். ரெண்டாவது பார்க்கறதுக்கு மக்கள் விருப்பப்படலை அப்படிங்கிறது தான். விருப்பப்படல. ஹாட் ஸ்டார்லயும் உங்களுக்கு பெருசா வியூவர்ஷிப்ஸ் போறது கிடையாது. உங்களுக்கு வந்து 60 லட்சம் உங்களுக்கு 2 லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்த ஷோ இப்போ வந்து 60,000 பேர் தான் பாக்குறாங்க வீக் டேஸ்ல. ஓகே வீக் டேஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. அது 1.40 லட்சம் ஆச்சு செகண்ட் வீக். இப்போ வந்து 60,000 பேர் ஆகுது. இது இன்னும் எவ்வளவு டவுன் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்கல, நீங்க கண்டென்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற கண்டென்ட்டாவது ஒழுங்கா போடணும். நீங்க அதையும் எடுத்து பண்ணி சம்மந்தமே இல்லாத கண்டென்ட் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க ரொம்ப இழக்கிறீங்க. அது அதுதான். புரிஞ்சு பண்றாங்களா அத தெரியாம இழந்துட்டாங்க. பண்றாங்களா ஃபேமிலி ஆடியன்ஸ இழந்துட்டாங்க. அதை ஏன்னா புரிஞ்சு இவ்ளோ பண்றாங்களா கேவலமா தெரியாம யாரும் பார்க்க பண்றாங்களான்னு எனக்கு மாட்டாங்க. தெரியல. எடிட்டிங் டீம் தெரிஞ்சுதான் அதை பண்றாங்களான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா இல்ல. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஃபேமிலி ஆடியன்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க கொடுத்த கண்டென்ட் எல்லாம் வந்து அப்படிப்பட்ட கண்டென்ட்டா இருக்கு. இதுக்கு மேல அவங்க அதுதான். நம்பி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு கண்டென்ட் கொடுக்கறது பெட்டர். எடிட்டிங் டீம் ரொம்ப யோசிக்கணும். எந்த கண்டென்ட் தேவை, எந்த கண்டென்ட் தேவைன்னு யோசிச்சு பிளான் பண்ணி பண்றது பெஸ்ட். ஏன்னா நீங்க 24 hours நீங்க லைவா தான் கொடுக்கல, கட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அதுதான். எடிட் பண்ணி கொடுக்கறதுல கூட நீங்க வந்து இவ்வளவு சொதப்புறீங்க அப்படின்னா சோ எனக்கு சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும். காஸ்ட், ரிலிஜன், அப்புறம் இந்த ஆபாசமா பேசுறது இது எல்லாமே இது பண்ணிருக்கணும். சோ லெட்ஸ் see ஹரிஷ், இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு என்ன சுவாரஸ்யமா இருக்குன்றத பத்தி பேசுவோம். Yeah, நன்றி. தேங்க்யூ.